பாரதியார் உலக பொது சேவை மன்றம் சார்பில் மகளிர் தின விழா நடைபெற்றது. பாரதியார் உலக பொது சேவை மன்றத்தின் சார்பில் மகளிர் தின விழா மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நெல்லை டவுன் லிட்டில் ஃப்ளவர் மாடல் பள்ளியில் நடைபெற்றது. பாரதியார் உலக பொது சேவை மன்றத்தின் தலைவர் மரிய சூசை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். ஆசிரியர் கணபதி சுப்பிரமணியன் வரவேற்புரையாற்றினார். லிட்டில் ஃப்ளவர் மாடல் பள்ளி முதல்வர் ஜோஸ்வின் விமலா இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார். மாவட்ட தொழில் மைய மேலாளர் மாரியம்மாள், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கண்காணிப்பாளர் தேவிகா, பாரதியார் உலக பொது சேவை கல்வி அறக்கட்டளை தலைவர் கபிலன், அரவிந்த் கண் மருத்துவமனை நிர்வாகி சாரதா, வெற்றி பல் மருத்துவமனை மருத்துவர் காஞ்சனா சுரேஷ் ஆகியோர்களுக்கு பாராட்டு பட்டயம் மற்றும் விருது வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சாதனையாளர்களுக்கு விருதுகளையும் வழங்கினார். The people of Tirunelveli town, so she took up with the challenge and she has brought this institution. இந்த மாடல் பள்ளியானது மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த இடத்தில் அழகான சூழ்நிலை அமைவதற்கு அதை மிக விரைவாக அதை முன்னேற்றியதில் காரணமாக விளங்கியவர் திருமதி ஜோஸ்வின் விமலா அவர்களும். ஆகவே அவர்களை அன்போடு இந்த நேரத்தை பாராட்டி மகிழ்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதோடு கூட நம்முடைய மாவட்ட தொழில் மையத்தின் மேலாளர் என்னுடைய இனிய நண்பர், அதிகமாக அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர், வெரி ஆனஸ்ட், சின்சியர் ஆஃபீஸர். ஏனென்றால் இந்த அரசு பதவியில் உயரிய பதவியில் அமரும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு அவர்கள் தடங்கல்களையும் மிகப்பெரிய சவால்களையும் அவர்கள் தாண்டி இப்பொழுது இந்த மாவட்டத்தின் உயரிய பதவியில் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அடுத்தபடியாக மாவட்டத்தின் உயர்ந்த பதவியில் அமர்ந்திருக்கிற ஒரு சாதனை பெண்மணி. She is born with a challenge. அவர்கள் எதிர்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் அவர்கள் தன்னுடைய இல்லத்தை அமைத்து மிகச் சிறப்பாக தன்னுடைய இல்லத்தையும் தன்னுடைய தான் தெரிந்து கொண்ட அந்த பணியையும் மிகவும் அருமையாக அவர்கள் திறமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பல பெண்கள், she is actually encouraging the women empowerment. எத்தனையோ பெண்களுக்கு she has given, அவர்களே முன்வந்து நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1 கோடி ரூபாய் படித்த the educated youth, especially women, degree holders, women degree holders, if you are below the age of 45, you can avail 1 crore loan to start a business. So அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய வியாபார ஸ்தலத்தை உருவாக்குவதற்கு, திருநெல்வேலியிலே உருவாக்குவதற்கு she has been a great support right from the beginning. When you step into the DIG center till you get the loan, she will take care of all the procedures and she will herself speak to the bank manager and get them the loan. இது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் சார்பாக அவர்களை பாராட்டி மகிழ்வதில் நான் மிக பெருமை அடைகிறேன். அதோடு நம்முடைய அருமைக்குரிய ராமகிருஷ்ணன் ஐயா, விழி இழந்தவர்களுக்கு விழியாகவும் தாயாகவும் தந்தையாகவும் விளங்குகிறவர்கள். மிகப்பெரிய அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய அருமைக்குரிய அவர்களுடைய அன்பு மனைவி திருமதி சாரதா ராமகிருஷ்ணன் அவர்கள். இவர்கள் 2 பேரும், so behind that successful women there is this woman. She has been there with all his support to give him the great vision to the people of Tirunelveli. உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல மருத்துவமனை, ஒரு கண் பிரச்சனைகளுக்காக affordable நம்மளால் முடியக்கூடும். correct, she has been the administrator. So ராமகிருஷ்ணன் ஐயா வெறுமனே சிகிச்சை மட்டும்தான். Daily he does so many cataract operation. I
அவர்தான் கின்னஸ் சாதனையில் இடம்பெறக்கூடிய ஒரு மருத்துவர். பட் ஆல் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் த ஹோல் Aravind Eye Hospital is maintained by this great lady, Mrs. Sharada Ramakrishnan. So we have to, இந்த மகளிர் தினத்தை அவர்களையும் நாம் அன்போடு அத்தனை மகளிர் சார்பில் அவர்களை பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில் கௌரவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு கூட நம் மத்தியிலே வெற்றி பல் மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் காஞ்சனா சுரேஷ். She has been a great, அவங்க கணவரும் ஒரு மிகச்சிறந்த பல் மருத்துவர். ஆகவே இருவரும் சேர்ந்து நம்முடைய திருச்செந்தூர் ரோட், முருகன்குறிச்சி திருச்செந்தூர் ரோட் பகுதியில் மிகச் சிறப்பாக வெற்றி பல் மருத்துவமனை என்றாலே வெற்றி என்பார்கள். ஆகவே அனைவரையும் அவர்கள் முகத்தையும் அவர்களுடைய அந்த இனிமையான அந்த மொழிகளையும் கேட்டு எவ்வளோ கொடூரமான பல்வலி கூட சரியாகிவிடும். ஏனென்றால் அந்த பல்வலியை மட்டும் யாராலும் தாங்க முடியாது. அவ்வளவு தூரத்திற்கு கொடுமையானது பல்வலி. அதை சரி செய்பவர்கள். ஆகவே மிகச்சிறந்த ஒரு மருத்துவர், பல் மருத்துவர். அவர்களையும் நான் இந்த அருமையான நிகழ்வை பாராட்டி மகிழ்வதில் நான் பெருமை கொள்கிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய தாளாளர் தந்தை அவர்களுக்கும், அருமையான நம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செல்கின்ற ஒரு மிகப்பெரிய வித்வான், அவர் வித்வானை விட தமிழ் ஆசான், மிகப்பெரிய தமிழ் சொற்பொழிவாளர். அவர்கள் ஒவ்வொரு மேடை பேச்சின் பொழுதும் நாங்கள் எல்லாம் அவர்களிடம் படித்தவர்கள். ஆகவே அவர்களுடைய தமிழ் அவர் நடை மற்றும் அவர்கள் பேசுகிற அந்த தமிழை கேட்டு நாங்கள் எல்லாம் வியந்திருக்கிறோம். அடிக்கடி நான் நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர்களிடம் நான் என்ன பேச வேண்டும் என்று கேட்டு சென்றிருக்கிறேன். அவ்வளவு தூரத்திற்கு தமிழ் அவருடைய நாக்கில் தவழும். ஆகவே இப்பொழுது கூட சமீபத்தில் நேற்று ஒரு 4 நாளைக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் நான் பாரதியாரின் பாட்டை தமிழில் பாடினேன். அனைவரும் அத்துணை பேரும் வியந்து அந்த பாட்டை ரசித்து கேட்டனர். அதன் பின்னர் அதற்கான மொழிபெயர்ப்பு, அதற்காக ஆங்கிலத்தில் நான் எடுத்த சப்ஜெக்ட் இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ். ஆகவே நதிகளை இணைக்க வேண்டும். அது ஒன்றுதான் இன்டர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ். அதற்கு ஒரே தீர்வு மற்ற மாநிலங்களுக்கு இடையே ஏற்படும் இந்த நதி தாவாக்களை தீர்ப்பதற்கு ஒரே முடிவு நதிகளை இணைக்க வேண்டும் என்று அந்த அதில் 3 நிமிடங்கள் எனக்கு தரப்பட்ட நேரத்தில் குறித்து அதில் பேசினேன். அப்பொழுது பாரதியார் அப்பொழுதே சொல்லியிருக்கிறார், அங்கே வடக்கே சிந்து நதியையும் இங்கே வங்கத்து ஓடின் மிகையால் நாம் காவிரியை செழிப்பாக்குவோம் என்று. ஆகவே அதை சொல்லி நதிகளை இணைக்க வேண்டும் என்று. ஆகவே நம்முடைய தமிழ் இப்படிப்பட்ட அருமையான நம்முடைய அருமைக்குரிய எங்களுக்கெல்லாம் பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி என்று ஒரு நிதி உண்டு. உள்ளூர் வளர்ச்சிக்காக, வளர்ச்சி திட்டங்களுக்காக நாங்கள் நிதிகளை ஒதுக்கலாம். அது நிதிகளை ஒதுக்கும் பொழுது நாங்கள் ஒரு லெட்டர் மட்டும் கொடுக்கணும். இந்த நிதி இதற்கு நீங்க செய்யணும், இந்த குடிநீர் திட்டங்களை மேம்படுத்த வேண்டும், இந்த இடங்களில் சாலையை அமைக்க வேண்டும், இந்த இடங்களில் பெண்களுக்கான கழிவறைகள் கட்ட வேண்டும் என்று. அதற்கெல்லாம் அவர்கள்தான் அதற்கு அத்துணை அந்த திட்டங்களையும் செயல்படுத்துகின்ற அலுவலர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க பேரு தேவிகா அவர்கள். அவர்கள் அடிக்கடி நான் அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்வேன். ஆகவே நம்முடைய மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கண்காணிப்பாளர் அவர்கள் தேவிகா அவர்களை நான் மனப்பூர்வமாக உங்கள் அனைவர் சார்பிலும், நாங்களும் எம்எல்ஏக்களும் எம்பி அண்ட் எம்எல்ஏஸ் அவருடைய எங்களுடைய அத்துணை திட்டங்களும் அவர்கள் மூலமாகத்தான் நிறைவேறும். ஆகவே அவ்வளவு தூரத்திற்கு ஒரு அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற நம்முடைய அருமைக்குரிய தேவகி மேடம் அவர்களை நான் அன்போடு உங்கள் அனைவர் சார்பிலும் பெருமைப்படுத்தி மகிழ்கிறேன். இந்த அருமையான நிகழ்வில் லிட்டில் ஃப்ளவர் மாடல் ஸ்கூல், I appreciate all the students and the inspiring, challenging students who are all here. உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கிறது. You have all dreamt of an excellent future because as you know already, Swami Vivekananda இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார், arise, awake, wait not till your goal is reached.
So always have a big dream, as Dr. Abdul Kalam always he used to remind us, be unique, have a big dream. So there is going to be a very great challenging world which is waiting for you when you finish off from the school. So the school builds up your character. It nurtures you, cares you, concern, give you the moral character. So இப்படிப்பட்ட அருமையான பள்ளி, the school, Little Flower Model School, it not only feeds you in education but imparts equally the great moral values. So you are built up in that moral values. So you will be definitely a great citizen of this India. Pandit Jawaharlal Nehru always said, yes, all the children are like roses in a garden. You have to nurture them, water them, you have to care for them, and then they will be tuned into a fine, gentle citizens. So you are now nurtured in this garden of Little Flower Model School. So you have to build up, make yourself, prepare yourself, establish yourself, and face this. It is a very vast, challenging world is waiting for you. So face this world with courage and also with determination. And best wishes to all the Little Flower students. Thank you once again. உறுப்பினர் விஜிலா சத்யானந்தம் அவர்கள் மிக அருமையாக உனக்கு எல்லாம் பேசுறாங்க இல்லையா? அவங்க சீக்கிரம் போகணும் இல்லையா? ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல தான் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் அவங்க அதாவது நாளைக்கு உலக மகளிர் தினம். ஏசியாவில் 6 சக்தி வாய்ந்த மகளிர்ங்கிறத இந்தியாவில் உள்ளவங்க 6 பேர் வந்திருக்காங்க இல்லையா? நெல்லை பார்த்தோம்னா நம்ம இங்கே 5 பேரை கூப்பிட்டுருக்கோம். இவங்கெல்லாம் மிகச்சிறந்த மகளிர்களுக்கு ஒரு மாடலாக இருக்கக்கூடியவர்கள், மகளிர்களுக்கெல்லாம் மாடலாக இருக்கக்கூடியவர்கள், மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவத்துறையில், கல்வித்துறையில் மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்துறை, இதெல்லாம் இத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? தொழில்துறை நம்ம தொழில் ஆரம்பிக்கணும்னா அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். மாவட்ட தொழில் மையம் அதிகாரியாக இருக்கின்றார்கள். இப்படி 5 பேர்களை இங்கே கூப்பிட்டு நாம் பாராட்டி இருக்கின்றோம் என்றால், இப்போ நம்ம ஆண்களை விட பெண்கள் தான் மிகச்சிறந்த ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நம்ம எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா படிக்கிறத பார்த்தா பிள்ளைங்க தான், பொம்பளை பிள்ளைங்க தான் படிக்குது, நல்லா இருக்கிறத பார்த்தா பொம்பளை பிள்ளைங்க தான் நல்லா இருக்குது, ஆசிரியர் பணிக்கு மகளிர் தான் நல்லா இருக்கிறாங்க. இப்படிலாம் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. மகளிர்களும் மேலே வந்து கொண்டிருக்கின்றார்கள், சக்தி வாய்ந்த மகளிர்களாக உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாம் அனைவரும் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். இன்னும் எல்லா மகளிரும் மேலே வர வேண்டும். அப்போதான் நாடு சிறப்பாக அமையும் என்ற காரணத்தினால் தான் மகளிர்கள்லாம் இங்கே அழைத்து நாம் அவர்களை பாராட்டி கொண்டிருக்கின்றோம். எல்லாம் தெரியும் உனக்கு, அரவிந்த் கண் மருத்துவமனை ஏறக்குறைய 10 ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கங்கே இருக்குது. கோயம்புத்தூர், தேனி, மதுரை, இந்த மாதிரி பெரிய அவங்கெல்லாம் இல்லைன்னா இப்ப நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா அங்க ரொம்ப அதிகமான பேருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 10,000 15,000 நபர்களுக்கு அவங்க சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. கண்ணு எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். அப்படி மேடம் சாரதா அவர்களை, டாக்டர் சாரதா அவர்களை இங்கே நாம் அழைத்திருக்கின்றோம் என்றால் அந்த ஒரு சேவையின் மனப்பான்மை உள்ளது. அதாவது ரொம்ப குறைந்த கட்டணத்தில் பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துக்க, அதாவது சேவையை அந்த ஹோல் ஃபேமிலி இஸ் டூயிங். அதனால நல்லா பார்த்துக்க, 10 ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இதை போன்று அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த ஹாஸ்பிட்டலை கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹோம் அவர்கள் நெற்றி பல்மத்துவம். இப்ப நம்ம முகம்லாம் அழகா இருக்குன்னா பல்லு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒரு காலத்துல 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பல்ல பத்தி யாருமே கவலைப்பட மாட்டாங்க இல்லையா? பல்லெல்லாம் வெளியே நீண்டுகிட்டு இருக்கும், துருத்திக்கிட்டு இருக்கும், முகம் அசிங்கமா போயிடும். அழகான முகத்துல கூட பல்லு சரியா இல்லைன்னா அசிங்கமா போயிடும். ஆனால் இப்பொழுது பல் சிகிச்சை மிக ஒரு முக்கியமான ஒரு ரோலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் திருநெல்வேலியில 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் எந்த நேரம் பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்லே இருப்பாங்க. இப்போதான் இங்க எப்படியோ வந்துட்டாங்க, எனக்கு தெரியல எத்தனை பேஷண்ட் இறந்தாங்க தெரியல இப்ப இல்லையா? இங்க வந்திருக்காங்க. அவங்க அவங்களும் ரொம்ப 2 பேருமே சிரிச்ச முகத்தோடு இந்த சேவையை
மிக அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களும் இங்கே கூப்பிட்டுருக்கோம். அடுத்து மேடம் மாரியம்மாள் அவர்கள் தொழில் மாவட்ட தொழில் மையம், அதாவது நம்ம நிறைய பேருக்கு தெரியல. அதாவது அவங்க எப்படின்னா பார்த்தவங்க எல்லாம் கூப்பிட்டு நீ தொழில் செய்தா என்ன வா, அரசு வந்து உனக்கு வந்து பண உதவிகள்லாம் செய்கின்றது, மானியம் கொடுக்கின்றது, தொழில் செய்யன்னு சொல்லி அவங்க தான் கூப்பிட்டு அழைச்சிக்கிட்டு அவங்கள வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள். அதனால அவங்களை கூப்பிட்டு பாருங்க. அனைத்து நாங்கள் பாராட்டி இருக்கின்றோம். நீங்களும் இதை போன்று வர வேண்டும். அன்பு மாணவ கண்மணிகளே, நீங்கள் அனைவரும் இதை போல் வர வேண்டும். மகளிர்கள் மேம்பட வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற தருணத்தில் உங்களுக்கு மாணவர்கள் நமது லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் நம்முடைய எம்பி அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அளிக்கிறார்கள். கல்வி அறக்கட்டளை தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பெருமை சேர்க்கிறார்கள். மாவட்ட தொழில் மைய சார் இங்கே பாருங்க சார், இங்கே இங்கே பாருங்க. அடுத்து டாக்டர் பல்வேறு மருத்துவ முகாம், இலவச மருத்துவ முகாம்களை கிராமந்தோறும் நடத்துகிற பெருமைக்குரியவர்கள் நம்முடைய காஞ்சனா சுரேஷ் அவர்கள். பல்வேறு மருத்துவ முகாம், இலவச மருத்துவ முகாமை கிராமந்தோறும் நடத்தி அந்த மாணவர்களுக்கு பல்வேறு சிகிச்சையை இலவசமாக வழங்கிய பெருமைக்குரியவர் காஞ்சனா சுரேஷ் அவர்கள். அடுத்து நமது மாடல் பள்ளியினுடைய முதல்வர் முனைவர் ஜோஸ்பின் விமலா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.